உறவுகளே, இன்றைக்கி நம்ம சமையல் வந்துட்டு புளிச்சக்கீரை. இது வந்து நம்ம தொக்கு மாதிரி வைக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கோம். புளிச்சக்கீரையை வந்துட்டு இது 2 கட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். 2 கட்டு அதிகமாக இருந்தது. அது வேக வச்சப்போ ரொம்ப கொஞ்சமாகிடுச்சு. இவ்வளோ தான் வந்திருக்கு. இந்த வெந்நீரில் வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம்னா ஒரு 10 எடுத்துக்கோங்க. பூண்டு பல் ஒரு 20 பல் பக்கம் உரித்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இங்கே வந்து பட்டை மிளகாய் வந்து ஒரு 15 பக்கம் வச்சுருக்கேன். தேவையான உப்பு. இது எல்லாத்தையுமே பட்டை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. அது தனியாக வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி, இந்த வெங்காயம், இந்த உரித்து வச்ச பூண்டு பல், பச்சை மிளகாயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அரைக்கிறப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த கீரையை வந்து நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடணும். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பொருட்கள் எல்லாம் அரைக்கிறப்போ இந்த கீரையை சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம்.